குட் மார்னிங், வெல்கம் டு அ டே இன் மை லைஃப் vlog. இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். கிளம்புறதும் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். பஸ்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி டைம் இருந்துச்சு. ஸோ வீட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வந்து இட்லி உப்புமா பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்ஸு போய் ஏறி காலேஜுக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டேன். இன்றைக்கி அவ்வளோவா டிராஃபிக் எதுவும் இல்லாததுனால காலேஜுக்கு போயிட்டேன். கோல்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு தான் நான் வந்து கிளாஸ்க்கு போனேன். கிளாஸ்க்கு போயிட்டு ஃபஸ்ட்டு 2 பீரியட் வந்து அட்டென்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அஃபிடவிட் ஒன்று நான் சப்மிட் பண்ண ஒரு டாக்குமெண்ட், அது இன்றைக்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி சப்மிட் பண்ண முடியாது, நாளைக்கு சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு லன்ச் பிரேக் வந்துச்சு. யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ண லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா 3 லெக்சர்ஸ் இருந்துச்சு லஞ்சுக்கு அப்புறம், அதையும் அட்டென்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டாக்குமெண்ட் நான் ரெடி பண்ணணும். அது ஆல்ரெடி என்னோடய அங்கிள் கிட்டே கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா என்னோடய கசினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு டாக்குமெண்ட் வேணும், ரெடி பண்ணி தரியா அப்படின்னு சொன்னேன். அவன் லாயர் தான். ஸோ நான் ரெடி பண்ணி தரேன், நீ வா கோர்ட்டுக்கு வா, நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வர்றது மட்டும்தான் வேலையாக இருந்துச்சு. அவனுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு நான் பஸ்ஸில் போய் பக்கத்தில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஹைகோர்ட் மெட்ரோவுக்கு போயிட்டு நடந்து போய் என் கசன் கிட்ட டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் மெட்ரோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதோடு இந்த vlog முடிச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.